எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பழுதடைந்த பள்ளி வகுப்பறைகள் குறித்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் நீண்ட காலத்திற்கு முன் கட்டப்பட்ட வகுப்பறைகளில் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள 5000க்கும் அதிகமான வகுப்பறைகளும் கட்டிடங்களும் கடந்த கல்வியாண்டில் கண்டறியப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டன. அந்த இடங்களில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 1600 கோடி ரூபாய் மதிப்பிலான நபார்டு திட்டத்தின் மூலமாக புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டு வந்தாலும் இன்னும் சில அரசு பள்ளிகளில் பயன்படுத்த முடியாத நிலையில் சில வகுப்பறைகளும் கழிப்பறைகளும் பழுதடைந்த பள்ளி சுற்றுச்சுவர்களும் உள்ளன. இவ்வாறு பழுதடைந்த நிலையில் உள்ள கட்டிடங்களை மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டியது அவசியமாக உள்ளது. எனவே மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பழுதடைந்த நிலையில் உள்ள இடிக்கப்பட வேண்டிய பள்ளி கட்டிடங்களின் விவரங்களை வரும் 20ஆம் தேதிக்குள் பள்ளிக்கல்வி தலைமை ஆசிரியர்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.